நான் கிளம்புறேண்ணா. டேய் பண்ண போலாம். டேய் அந்த பக்கம் எங்க போற? அவன் வர உள்ள இருக்கானா? நான் வண்டி எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறேன். காலையில வீட்டுல பயங்கர சண்டை. சண்டையா? ஏன்? என் அம்மா கல்லுக்கெல்லாம் 4 இட்லி சுட்டு வச்சுட்டு அததான் சாப்பிடணும்னு சொல்லிடுச்சு. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. எனக்கு ஆப்பமும் வடகரியும் வேணும்னு சண்டை போட்டேன். அப்புறம் எங்க அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு ஒரே திட்டு. ராட்சசி வீட்டுல இருக்கிறத சாப்பிட மாட்டாளான்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. வடகரி டேஸ்ட்ல எனக்கு எதுவுமே காதுல விழல. கேக்குறியா இல்லையா? கேக்குறேன். ஆமா, உனக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிக்கும்? இதான் பிடிக்கும், இதான் பிடிக்காதுங்கலாம் இல்ல. அண்ணன் என்ன சமைச்சாலும் சாப்பிடுவேன். நான் அப்படியெல்லாம் இல்ல. பிடிச்சதுதான் சாப்பிடுவேன்னு சண்டை போடுவேன். ஏன் இப்படி சண்டை போடுறேன்னு கேள. என் அம்மா என் அண்ணனுக்கு மட்டும் பிடிச்சதை செஞ்சு கொடுப்போம். இத்தனைக்கும் கிச்சன் பக்கம் கூட வரமாட்டான். ஆனா நான் கூட நின்று எல்லா வேலையும் செய்வேன். வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு குடம் தண்ணி எடுக்கணும் தெரியுமா? அது எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். என் துணியோட சேர்த்து அந்த தடிமாட்டோட துணியை நான் தான் சேர்த்து துவைப்பேன். அவன் இப்ப ஊர்ல இல்லைங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லன்னு ஏன் அவனோட வேலையும் சேர்த்து என்னதான் செய்ய சொல்லுவாங்க. இவ்வளவு செய்வேன்ல. நான் ஏதாச்சும் ஆசையா சமைச்சு கொடுங்கன்னு கேட்டா செஞ்சு தர மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி விடுறது? அதான் சண்டை போட்டாச்சு நான் வாங்கிடுவேன். ஒரு சாப்பாடு விஷயத்துல கூட எங்க வீட்டுல சண்டை போட்டாதான் கிடைக்கும். இல்லையா? சமையல் பண்ணும்போது கூட வீட்டு வேலை நான் அதுவும் நான் தான் செய்வேன். வீட்டை பெருக்கி துடைக்கிறது, ஃபேன் துடைக்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன். பேசாம காலேஜ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகாம எங்கேயாச்சும் பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஜாயின் பண்ணிட போறேன். வீட்டுக்கு போனாலே வேலை கொடுத்து போட்டு மற்றும் தங்க மயிலின் ஆடிக்கொண்டாட்டம் கவர் பாய் குதிரையை